நான் கன்சியூம் பண்ற கண்டென்ட் அண்ட் நான் பார்த்து வர்ற கிரியேட்டர்ஸ் இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் பிகமிங் 1% பெட்டர் எவ்ரிடே. தினம் போடுற அந்த 1% எஃபர்ட் மூலமா வருஷத்துல 37 டைம்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்ததை விட பெட்டர் ஆகிருப்போம். அப்படி பார்த்தா என் சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் ஓடுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற நல்லதே நான் கண்டுக்காம விட்டுருவோம் தான் இருக்குது. நான் எல்லா நாளும் ஒரு ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்கிறேன். ஆனா அதுக்கான ரீச் கம்மின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறப்போ தெரிஞ்சோ தெரியாம இந்த சேனல்ல நான் 13,000 வியூஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். 44+ சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா இந்த ரெகுலர் அப்லோட்ஸ் வந்து கெயின் ஆகியிருக்காங்க. என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை ஃபிகர் அவுட் பண்ணி சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்கிறேன். என்னோட லிமிட்டையும் புஷ் பண்ணி ஜாஸ்தி நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மெயின்லி முக்கியமா ஆடியன்ஸ். நான் தினம் போடுற எஃபர்ட் ரொம்பவே சின்னதா இருந்தாலும் அதை கூட பார்த்து எனக்கு ஒரு ஜென்யூனான ஆடியன்ஸ் பேஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. இப்படி போடுற எஃபர்ட்ஸ் என்ன நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போய் ரீச் ஆக வைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த சின்ன விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில இந்த ப்ராசஸை பெட்டர் ஆக்கிட்டு இருக்குதோ அப்படின்றது ஒரு நிமிஷம் நின்று இந்த மாதிரி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. அண்ட் இது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட் கோல் இருந்துட்டு தான் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டும் இருப்போம். அந்த ஸ்ட்ரெயிட் டு த டாப் போய் ரீச் ஆக எவ்வளோ நாள் ஆகும், நம்மளால முடியுமா முடியாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஆனால் அந்த மேட்டர் எதுவுமே நம்ம கையில் இல்லாத விஷயம். நம்மளால முடிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். புட் தட் 1% எஃபர்ட் எவ்ரி சிங்கிள் டே.